எவ்ரிவான் வெல்கம் பேக் டு சௌந்தர்யா ஜாப் இன்ஃபர்மேஷன். இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ண போகிற ஜாப் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே ஸ்பெஷல். ஸோ டைரக்ட் இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒன் பை ஒன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக இது என்ன ஜாப் அப்படின்னு பார்க்கும்போது பாப்புலரான கோல்டு ஷாப்பில் ஒன்று தான் தங்கமயில். ஸோ கிட்டத்தட்ட நிறைய டிஸ்ட்ரிக்டில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஜாப்லேருந்து தான் ரீசெண்டாக இப்போ ஒரு இன்டர்வியூ ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ கோல்டு ஜாபில் நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ஜாப்க்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 வகையான போஸ்டிங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷர், நெக்ஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் சேல்ஸ், நெக்ஸ்ட் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 கேட்டகரியில் போஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 3 டேஸ் ப்ராசஸ் நடக்க போகுது, அதாவது 3 நாள் இன்டர்வியூ. ஸோ நீங்கள் செலக்ட் ஆகணும், அதாவது இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்காகவே எப்போவுமே 3 டேஸ் தான் இவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த தடவையும் 3 நாள் வச்சுருக்காங்க, அதாவது அப்கமிங் ஏப்ரல் 28, 29, 30 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன குவாலிஃபிகேஷன் படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது +2 ஓகே, யூஜி எனி டிகிரி அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 10th குவாலிஃபிகேஷன் எக்ஸ்போர்ட் பண்ணுவீங்க. பட் இது கொஞ்சம் பாப்புலரான கோல்டு ஷாப்னால 12th அண்ட் டிகிரி தான் அவங்க அவைலபிளாக வச்சுருக்காங்க. எந்த எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு வந்தவங்களும் இந்த ஜாப் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஜாபில் நம்ம செலக்ட் ஆகிட்டோன்னா சேலரி பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்குது. ஸோ மெடிக்கல் இன்சூரன்ஸ், சேலரி, பெஸ்ட் இண்டஸ்ட்ரியாக கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பெனிஃபிட் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண என்னென்ன வேணும் அப்படின்னு பார்க்கும்போது ரெஸ்யூம் வேணும். நெக்ஸ்ட்டு ரீசன்ட் ஃபோட்டோகிராஃப், ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ கேட்குறாங்க. அதுக்கடுத்து டிசி காப்பி, அதாவது நம்ம என்ன குவாலிஃபிகேஷனில் அப்ளை பண்ண போகிறோமோ டிசியோட ஜெராக்ஸ், ஆல்ரெடி ஒர்க் பண்ணவங்க இருந்தால் பே ஸ்லிப் கேட்குறாங்க, அதாவது சேலரி வாங்கியிருப்பாங்கல்ல, ஸோ அதோட பே ஸ்லிப்பு வாங்கணும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு கியூஆர் கோடும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பார்க்கும்போது நம்மளோட ரெஸ்யூமை முன்னாடி ஷேர் பண்ணணும் அப்படின்றதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றின எந்த ஒரு டவுட்னாலும் அவங்க 2 காண்டாக்ட் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு டயல் பண்ணி நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இது எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது மதுரை தான். ஸோ மதுரையில் இருக்கக்கூடிய தங்கமயிலேருந்து தான் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். அதாவது 124 நேதாஜி ரோட்டில் இருக்கக்கூடிய தங்கமயில் ஷாப்லேருந்து தான் இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் இன்டர்வியூ ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ மதுரை ஏப்ரல் 28, 29, 30. ஸோ ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பாக இன்டர்வியூ மட்டும்தான் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 12th குவாலிஃபிகேஷனே கேட்டிருக்காங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃப்ரெஷராக இருந்தாலும் ஓகே, எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி மேபி பேசிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 12,000க்கு மேலே தான் சேலரி கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கலாம். அப்கமிங் ஜூன் வரப்போகுது. நீங்கள் ஏதாச்சும் இதை பற்றி இன்னும் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணுன்னா அவங்களோட காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட நோட்டிஃபிகேஷன் லிங்க்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். இதை பற்றின எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் எங்ககிட்ட கேட்கலாம்.